வெள்ளை மாளிகையில் ஒரு குழாய் அடி சண்டை நடந்திருக்கு. இந்த காட்சிகளை பார்த்து அதிர்ச்சியில் இது நம்ம பார்க்குற கெட்ட கனவா அப்படின்னு ஐரோப்பிய தேசங்கள்லாம் கிள்ளி பார்த்துருப்பாங்க. நம்ம ஒரு இன்ப அதிர்ச்சியில் இருக்கிறோமே, காண்பது இன்ப கனவா நிஜமா அப்படின்னு ரஷ்ய அதிபர் கிள்ளி பார்த்துருப்பார் இல்லையா? திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர், நம்மோடு இணைந்திருக்கிறார். யுவர் வியூஸ்? இது நம்ம நேயர்களானாலும் சரி, என்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு விஷயம் எந்த ஒரு சிவிலைஸ்டு என்று கூறக்கூடிய ஐரோப்பிய நாடுகளானாலும் சரி, அமெரிக்கானாலும் சரி, பார்க்காத ஒரு நாடகத்தை இன்னைக்கு பார்த்தோம். அதாவது திரைமறைவில் வேணால் எந்த அளவுக்கு வேணாலும் பிரச்சனைகள் இருக்கலாம், சண்டை கூட போட்டிருக்கலாம், பிசிக்கலா கூட சண்டைகள் போட்டிருக்கலாம். அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அது நடந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு இன்ஸ்டன்ஸ் எனக்கு யோசனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. இதுக்கு தான் ஃபரீத் சக்காரியா லேட் ஷோலன்னு நினைக்கிறேன், இது முடிஞ்ச உடனே, இந்த இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே நம்மளுடைய CNN ஆங்கர், இந்த GPS என்ற குளோபல் பப்ளிக் ஸ்கொயர் என்ற அந்த நிகழ்ச்சியை நடத்துவர் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதாவது ட்ரம்புக்கு நீங்க தலையில பெருசா ஒரு ஐஸ் கட்டி கொண்டு வைக்கணும். அது ஜெலன்ஸ்கி செய்யவில்லை. ஜெலன்ஸ்கி தன்னுடைய ஊர்ல ஒரு பெரிய ஒரு மெடல் பண்ணி எடுத்து திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் யுக்ரைன், இது முதல் முறையாக சிவிலியன்ஸுக்காக மட்டும் செய்த ஒரு விஷயம், இது முதல் முறையாக ட்ரம்புக்கு மட்டும் தான் கொடுக்கிறோம் என்ற ட்ரம்ப் அவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப்பராக, அவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லி ட்ரம்பை புகழ்ந்து எங்கேயோ கொண்டு போய் வச்சு இதை போட்டிருக்கணும். அதன் பிறகு ட்ரம்பை வாழ்த்தி பைடனை திட்டி ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தாருன்னா ஒரு பிரச்சனை வந்திருக்காரு என்று கூறுகிறார்கள். அப்போ கடைசியில இன்றைக்கு இருக்கின்ற அமெரிக்கா என்பது ஏறத்தாழ நாம் பல இடங்களில் பார்த்துக்கின்ற இந்த சைக்கோபேட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய உச்சகட்டத்துல புலிகேசியினுடைய ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, வடிவேலினுடைய படம், ஏறத்தாழ அதே மாதிரி இருக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. திட்டுறாரு, நீங்க நன்றி தெரிவிச்சீங்களா, உங்களுக்கு நன்றி இருக்கா, துணை ஜனாதிபதி வேற பூந்து திட்டுறாரு. இதெல்லாம் இந்த காட்சிகளா நம்ம பார்த்ததே இல்லை. ஆமா, நிச்சயமாக. அதுலயும் அவரை ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. ஜேடி வான்ஸ் என்ற வைஸ் பிரசிடென்ட் $300 பில்லியன் நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கோம், அதற்கு நீங்கள் நன்றி கடனை செலுத்தவில்லை என்று. அது மிக மிக தவறு. ஏனென்றால் பல முறை அவர் ஜெலன்ஸ்கி போன முறை வந்தபோது காங்கிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது அங்க எல்லாருக்கும், அமெரிக்கன் பீப்புளுக்கு, அமெரிக்கன் ஜனாதிபதிக்கு, அமெரிக்காவில் இருக்கின்ற செனட்டர்ஸ்க்கு, காங்கிரஸ் நபர்களுக்கு, அங்க இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்தார். அதன் பிறகு பல இடங்கள்ல பல தருணங்களில் அவர் நன்றி தெரிவித்திருக்கார். நீங்க பென்சில்வேனியால பைடனுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணீங்க, திட்டவே இல்லையே, அந்த மாதிரி ஒரு அறிவில்லாத ஒரு ஆளை கூட எல்லாம் நீங்க டீல் பண்ணிருக்கீங்கன்னு வெளிப்படையாக, அதாவது அரசியல் அப்படிங்கிறது இந்த நாட்டுக்குள்ள, ஆனா வெளியில ஒரு தேசமாகத்தான் எதிர்கொள்வோம். ஆனா பைடன் அரசு, ட்ரம்ப் அரசுன்னு வித்தியாசமா அணுக சொல்றார். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான உலக அணுகுமுறையாக, ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச்சாக இருக்கு. அது சில இடங்கள் நாம் பார்த்து கொண்டுதான் வருவோம். அதாவது முன்னாடி இருக்கின்ற அரசாங்கத்தை, முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை பழி சார்ந்து, அதே நேரத்துல நாங்க தான் எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதை ஒரு மீடியா நேரட்டிவா மாத்தி, இப்ப என்ன இந்தியாவில கூட நேருவை பத்தி திட்டதானாலும் சரி, அதன் பிறகு நம்மளுடைய மீடியாஸ் எல்லாமே சேர்ந்து அதனுடைய நம்ம நாட்டு தலைவர்கள் உட்பட யாரும் சேர்ந்து இல்ல. We have a policy, or all countries have a policy. Politics stops at the water's edge. வெளியில டீல் பண்ணும்போது தேசமா தான் டீல் பண்றோம். பிஜேபி, காங்கிரஸ்னோ இல்ல ரிப்பப்ளிகன், டெமோக்ராட்ஸ்னோ, லேபர், கன்சர்வேட்டிவ்னோ தலைவர்கள் இதுவரைக்கும் டீல் பண்ணது கிடையாது. ட்ரம்ப் பீங் an exception. நிச்சயமாக. இதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, நம்மளுடைய பிரதமர் அங்க சென்று பெரிய சேதம் இல்லாமல் திரும்பி வந்து விட்டார். இந்தியா என்னது நம்மளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, டாக்ஸ் அதிகமாக போடுகிறாள், இந்த 2-3 சென்டென்சஸ் மட்டும்தான் இருந்ததே தவிர ஒன்றும் பெரிதாக ஒரு இந்தியாவுக்கு எதிராக இல்லை என்றால் மோடிக்கு எதிராக ஒரு பெரிய பேச்சு அங்க நடக்கவில்லை. அதனால எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுல எப்படியோ அவர் அங்க போயிட்டு திரும்பி வந்துட்டாரு, இதுல பெரிய சேதம் இல்லை என்பது. ஆனா நம்ம இதுல பார்த்தோம், அதாவது பிரான்சினுடைய அதிபர் அங்க சென்று எந்த அளவுக்கு சாதுரியமாக அவரை ஹேண்டில் பண்ணாரு, அவரை பிரைஸ் பண்ணியே ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறார். கூட அவரோட ராஜாங்க வெற்றியா யுக்ரைனுக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறாரு, இந்த ஸ்கிசம தீர்த்து வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பார்க்கப்பட்டது. ஆனா அந்த முயற்சியெல்லாம் வீண் போயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். பட் தி எண்ட் ஆஃப் தி டே இதோட கீ டேக்அவே என்ன? அமெரிக்காவுடைய பிரையாரிட்டிஸ் மாறி இருக்கு. யுக்ரைனையோ இல்ல ஐரோப்பிய தேசங்களையோ நேட்டோவையோ அது காக்காது, முன்னுரிமை கொடுக்காது. அதோடைய பிரையாரிட்டிஸ் முற்றிலும் மாறி இருக்கு. அது வெறும் காட்சி இல்ல, இதுதான் ரியாலிட்டிங்கிறத நமக்கு மீண்டும் அறைந்து சொல்லுதா?
நிச்சயமாக. அதாவது 2-3 விஷயங்கள் நான் இதுல பாக்குறேன். ஒன் டேக்அவே இஸ் தட் ட்ரம்பினுடைய இந்த ஆப்சஷன் இருக்கு இல்லையா, அதாவது நாம் நம்மளுடைய அந்த நாட்டினுடைய அந்த $3 trillion பெரிய ஒரு டெபிசிட் இருக்கு, அந்த டெபிசிட்டை குறைக்க வேண்டும். ஒரு சாதாரண பிசினஸ்மேனுடைய அந்த ஒரு மனப்பான்மையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு பிசினஸ்ல இருக்கும்போது நீங்க வந்து லாபம் தேட வேண்டும், அதே நேரத்துல வந்து நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்க வேண்டும். ஆனால் ஒரு அரசாங்கத்தில் அப்படி கிடையாது. அரசாங்கத்தில் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வர வேண்டும். அந்த ஸ்பெண்ட் தான் டெபிசிட் கிரியேட் பண்ணுது. அந்த டெபிசிட்டை வந்து நீங்க பிரிட்ஜ் பண்றதுக்கு நீங்க பல வழிகள் இருக்கு. ரியல் எஸ்டேட் டீல் போல ட்ரம்ப் டீல் பண்றாராங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய தாதுக்களை ரேர் மினரல்ஸ் எல்லாம் எழுதி கொடுங்கிறார். இது காலனி காலத்துல நம்ம பார்த்த அணுகுமுறை, அதை வெளிப்படையா செய்யறார். ஆமா, அது மட்டும் கிடையாது. இப்ப காசால பார்த்தோம் நாங்க வந்து அங்க ஒரு பெரிய ஒரு பிளாசா நிர்மிக்க போறோம் என்று சொல்லிட்டு ஒரு ஏஐ ஜெனரேட்டட் ஒரு பெரிய ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ வந்து இவர் ஷேர் பண்றாரு, டொனால்ட் ட்ரம்ப் ஷேர் பண்றாரு. அதாவது நான் அங்க போயிட்டு அதுதான் பல நபர்கள் என்ன கூறியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும், அங்க யுக்ரைன்ல இருக்கிறதுலயே பெரிய ட்ரம்ப் டவர் வந்து யுக்ரைன்ல நிலவ போறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னா மட்டும்தான் இவர் வந்து உங்களுடைய வழிக்கு வருகிறார் என்று இருக்கிறது. அப்ப ஃபிளாட்டரி இஸ் த பெஸ்ட் வே டு இஸ் த ஒன்லி டிப்ளமசி பாசிபிள் என்று ஒரு இடத்துல வந்துருது. ரெண்டாவது வந்து அமெரிக்கா தன்னைத்தானே சுருக்கிக் கொள்கிறது. இந்த சுருக்கிக் கொள்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் வந்து வீணாக அங்கேயே நிக்காது. அந்த ஸ்பேஸ் வந்து பாக்கி இருக்கின்ற பல ஆக்டர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. நம்ம பல இடத்துல பார்த்திருக்கோம். இப்போ ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா, அங்க எங்க எப்படி இந்த கடல் கொள்ளையர்கள் வந்து அங்க பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா வருகிறாங்க பாத்தீங்கன்னா, அங்க இருந்து அமெரிக்காவுடைய தன்னுடைய ட்ரூப்ஸ் வித்ட்ரா பண்ணதுனாலதான் அந்த ஒரு வெற்றிடத்துல தான் அவங்க வர்றாங்க. எந்த ஒரு பவர் வேக்கம் கிரியேட் பண்ணாலும் அந்த பவர் வேக்கும்கால இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துருவாரு. அது சைனாவா வேற ஒரு கணக்கு போடுதோம். நம்ம இது ஒரு பைத்தியகாரத்தனமா ட்ரம்ப் பண்றாருன்னு பாக்குறோம். ஆனா அதுல ஒரு பொருள் பொதிந்த ஒரு காரணம் இருக்கும். ஒரு கிசிஞ்சர் 1970கள் என்ன செஞ்சாரோ, நிக்சன் என்ன செஞ்சாரோ அதை ரிவர்ஸ்ல செய்யறாங்களோ. இன்னைக்கு வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் ரஷ்யா, சைனால பலமான சக்தி சைனா, சற்று பலம் குன்றிய சக்தி ரஷ்யா. ஸோ அதனால ரஷ்யாவை நம்ம பக்கம் கொண்டு வந்து அதை கிசிஞ்சரோட டிப்ளமசியை ரிவர்ஸ்ல ட்ரை பண்ண பார்க்குறாங்களோ, ரஷ்யாவை தம் பக்கம் கொண்டு வந்து சைனாவை குறி வைக்கிறாங்களோ, அதுதான் இதுல இருக்கக்கூடிய லார்ஜர் கேம் பிளானோ? இல்ல, இதுல ஒரு மெத்தட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. இதுல மிக தெளிவாக ரஷ்யா கூட இருக்கிற அந்த டென்ஷன்ஸ் வந்து குறைக்க வேண்டும் என்றதான், அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப் இருக்கிறதா, இல்லை என்றால் ஒரு டிப்ளமேட்டிக் ஃபினஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இது பல விதத்துல செஞ்சிருக்கலாம். இதைத்தான் வந்து பைடன் வந்து எப்படி இந்தியாவை தன்னுடைய அந்த ஆர்பிட்டுக்குள்ளால கொண்டு வந்து ஒரு பிவட்டாக மாத்தினாரோ சைனாவுக்கு, ஒபாமா காலத்துல இருந்து நடக்கின்ற விஷயம். அப்ப ஏறத்தாழ அதே மாதிரி ரஷ்யாவும் யுஎஸும் செய்திருக்கலாம். அது செய்யவில்லை என்றதுதான் இப்ப நமக்கு தெரிகிறது. அதாவது யாருகிட்டயா இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு ட்ரேட் டீல மட்டும்தான் பாக்குறோம் அப்படின்னு இருக்கிற அந்த அணுகுமுறை வந்து அதை தாண்டி இன்னொரு லார்ஜர் கான்டெக்ட் இருக்கா, லார்ஜர் பிளே இருக்கான்னு எனக்கு தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.